விருச்சிக ராசி சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். குருடைய வக்கர நிவர்த்தி இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? தசாபுத்தி ரீதியாக இந்த விருச்சிக ராசிக்கு, அதுலேயும் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இது எங்கே இருந்தால் என்ன பலன்கள்? இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டமாக, ஏன்னா கடந்த 3 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. 2023க்கு அப்புறமே நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கிறீங்க. அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளம், உளவியல் ரீதியாகவே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னொன்று உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா குரு கெட்டாலே உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பார், பொருளாதாரத்திலே அது பிரச்சனை கொடுப்பார். இன்னொன்று வாரிசுகள் வழியிலையும் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கொஞ்ச நாளாக செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கு. இது எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ள, அதாவது வயதான காலகட்டத்தில் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய சந்திர தசைகள் வருது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், 1 வருடம் 2 வருடம் முன்ன பின்ன வரலாம். சென்ட்ரு பகுதியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இந்த சூரிய சந்திர தசைகள், செவ்வாய் தசைகள், 3 தசைகள், இந்த வயசுகள் அடுக்கா, அதாவது வரிசையாக வரும். 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும், அதாவது 47 வயசில் சூரிய தசை ஆரம்பித்து அதன் பிறகு சந்திர தசை, அதன் பிறகு செவ்வாய் தசை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42லேருந்து 65 வயசு வரைக்கும் 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களா. இப்போ 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 37 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28லேருந்து 51 வயசு வரைக்கும். இது சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். இந்த 3 தசைகளும் வரிசையாக வரும் இந்த வயதுலேருந்து இந்த வயதுக்குள்ள. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்பு பொறுத்து 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். சூரிய தசை அப்படிங்கிறவர் யார்? இந்த சூரிய தசை இந்த ராசிக்கு என்ன காரகத்துவ அடிப்படையில் வரார்? ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி, 10 குடைய கிரகம், தொழில் ஸ்தானாதிபதி. இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி ராகுவோட சேர்ந்தாலோ, ராகு கேதுவோட, அதாவது ராகு கேது பொதுவாக ராகு கேது நட்சத்திரம் மறைமுகத்தில், அதாவது மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அவங்களுக்கு தொழிலுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். தொழிலுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும், அது மாதிரி வரும். ஏன்னா தொழிலில் வளர்ச்சிருக்காது. தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் தொழிலில் வளர்ச்சிருக்காது. அது மாதிரி பண்ணும். கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். திடீர்னு கடனில் லாக் பண்ணி விடும். அது மாதிரி நிறைய கொடுக்கும். மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலை செய்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜீவனஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ குருடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 23லேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. 3 வருஷமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. வேலையில், தொழிலில், உடல் ஆரோக்கியத்தில், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப பிச்சு எடுத்துகிட்டு இருக்கும். அதாவது பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரிலீஃப். இப்போது உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப். உணவு பழக்க வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக இருக்கும். இதன் பிறகு டைமுக்கு சாப்பிடுவீங்க, டைமுக்கு நல்ல ஒரு இது எடுத்துப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, ஓய்வு அதிகமாக எடுப்பீங்க. ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப ஓடிக்கினே இருக்கலாம். நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கோம் சமீப காலமாக. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மாறும். இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள். நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது. பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு சாதகமாக கூட வரலாம், அது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. சனி 5ஆம் இடத்துல தான் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அவரோட நட்சத்திரத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போவார். இருக்கிற இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நகர்வெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. தசாபுத்தி சரியாக இருந்தால் சிறப்பு. உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி.
9 குடைய கிரகம். சிறப்பான ஒரு தசை அப்படின்னாக்கா சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். அதனால தான் இந்த 3 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த தசை அப்படிங்கிறது என்னென்னா, இது எந்த நட்சத்திரத்தில் இருந்து இந்த தசை பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அந்த 3 நட்சத்திரத்துலையும் நம்ம சொல்லலாம். விசாக நட்சத்திரம்னா குருவோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார் அவங்களுக்கு. அனுச நட்சத்திரம்னாக்கா சனியோட நட்சத்திரத்திலேருந்து இந்த சந்திர பகவான் தசை நடத்துகிறார். கேட்டைனா கேட்டையோட அதாவது புதனோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். இப்போ 3 நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீச அமைப்பில் வருவார். இப்போ நீச தசை சந்திர பகவான் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி நீசமாகி தசை நடத்துகிறார். இந்த வீடு கொடுத்த கிரகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடு கொடுத்த கிரகம் அதாவது செவ்வாய் நல்ல அமைப்பில் இருந்தால், இன்னொன்று நட்சத்திராதிபதியும் பலமாக இருந்தால் அந்த தசைங்கிறது பெருசாக கெடுக்காது. ஏன் கெடுக்காதுன்னா அவர் தான் பலமே. இந்த நட்சத்திரம் அது எங்கே நிற்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ராசியில் இருக்காரு. இந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் நீசபங்க ராஜயோகம், கூடவே இருந்தால் இன்னும் சிறப்பு. இன்னொன்று செவ்வாய் சந்திரனோட வீட்டில் நீசமாக இருந்தாலும் பரிவர்த்தனை, இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நீச பரிவர்த்தனை நீசன் பரிவர்த்தனை இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வைக்கும். கிட்டத்தட்ட உடல்நலம் சம்மந்தப்பட்டது, கடன் பிரச்சனை. இந்த சந்திர தசையே நீங்கள் உசாராதான் இருக்கணும். அப்படி நீச பரிவர்த்தனையானா கூடவே இருந்தால் பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் சரி, நீச தசை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திராதிபதி பலமாக இருந்தால் 3 நட்சத்திரத்தில் இருக்கார். 3 நட்சத்திரமும் உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு நல்லா இருந்தால் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. அனுச நட்சத்திரத்தில் இந்த சந்திர பகவான் இருந்து தசை நடத்துகிறவங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும். ஆனால் அந்த ராசிக்கு நன்மை செய்யாத அமைப்பு அது. அவர் அந்த நட்சத்திரம் அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். கடன் பிரச்சனை இது மாதிரி, தொழிலில் கொஞ்சம் ஏறக்குறையதாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் அதெல்லாம் வரும், மன உளைச்சல் வரும். இது என்னென்னாக்கா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்குது. சொத்து ரீதியாக பிரச்சனை, நீங்கள் எதில் போட்டாலும் அதை பணங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் போகிறீங்கள, அது மாதிரி நீங்கள் உழைப்பில்லாத எந்த ஒரு பணமும் இந்த சந்திர தசையில் வராது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திரன் நீசம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த சந்திர தசையில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும். ஏன்னா குருவுடைய நகர்வுகள் ஒரு சில காரணமாக சரியில்லை தான். இப்போ குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதே பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரிலீஃப் ஆகலாம். அதாவது பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பணப்பிரச்சனை தீரும். இன்னொன்று சொத்து பத்து சம்மந்தமான பிரச்சனைகள், கெட்ட பேரெல்லாம் இருக்குல்ல, அவப்பெயர்கள், அதெல்லாம் மாறி ஒரு நல்ல பேராக மாறும். ஒரு நல்ல ஒரு இது வரும். கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு அன்னோன்யம் வரும். இன்னொன்று சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம். அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு நான் சொல்கிறது இப்போ இல்லை. குரு வக்கர நிவர்த்தியானாலும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார் உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா இது நீச தசை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் கெடுதல்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் இப்போ எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ஓகே. நான் சொல்கிறது என்னென்னாக்கா உழைப்பில்லாத பணம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய கம்பெனியில் இருந்தாலும் சரி டிஜிட்டல் சேலரி கூட வாங்கிட்டு இருக்கலாம், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை, ஆவரேஜாக போகும். தொழில் அப்படி இல்லைனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும், மணி லாக் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னொன்று சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி நகர்றாரு, அடுத்து ரேவதியில். இதெல்லாம் சரியில்லாத நட்சத்திரங்கள். சனியுடைய நகர்வு, சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த சந்திர தசைக்கு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு மன்னிக்கணும். நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னாதான். இதில் இப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம். இது பொது பலன். ஏன்னாக்கா உங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்கும், லட்ச லட்சமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா ஒரு முதலீடு போடுவீங்க, மொத்தமாக போயிடும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுகத்தில் அந்த கிரகம் தசை பண்ணும். அதாவது லக்ன அவயோகராக இருந்து தசை பண்ணும் அந்த சந்திரன். அப்படில புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனியுடைய பார்வையில் மாட்டோம். இந்த மாதிரி பார்வையில் மாட்டும் போது நான் சொன்ன யோகம் அடிக்கும், அதை அடிக்கும், இதை அடிக்கணும், அதை பேச்சு கேட்டு போய் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணி லாக் ஆகிடும், நஷ்டமாயிடும். அது மாதிரி பாவத்தை நம்ம அனுபவிக்கக்கூடாது. அதனால தான் இது இப்படி இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு டோட்டலாகவே இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் இது 2023க்கு பிறகு நிறைய மணி லாக்கு, வராத பணம், இதெல்லாம் இப்போது குரு பயிற்சிக்கே வரும், இல்லைனா குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வரும். இது சிறப்பு.
இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ செவ்வாய் தசை, செவ்வாயெல்லாம் வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை ஒரு சில நட்சத்திரங்களுக்கு, அதாவது விசாக நட்சத்திரத்துக்கெல்லாம் வயசான காலகட்டத்தில் வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ற பகுதியில் ஒரு 50-60 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை, இந்த கேட்டைக்கு ஒரு 40-45 வயசுக்கு மேலே இப்படி இந்த செவ்வாய் தசைங்கிறது வரும். இந்த செவ்வாய் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையில் இருப்பீங்க, கடன் தொல்லைகளில் இருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு தீரும். ஒரு சில பேருக்கு மணி லாக் ஆகிருக்கலாம், அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து இருந்தால் அதெல்லாம் இப்போ வரும், கன்ஃபார்மாக வரும். அரசாங்க உதவி இல்லை பேங்க் லோனு, இது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. கடந்த 3 வருஷமாக அது தடங்கலாயினே இருக்கும். அது நினச்சிருப்பீங்க, அது நடந்திருக்காது. இப்போ இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். வேலை மாற்றங்கள் உண்டு, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பணப்பிரச்சனை கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனால் வந்துடும், குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்துடும், வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. சனியுடைய அமைப்பு நல்லா இருக்குது, குருடைய கோச்சார நிலைமையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இதன் பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது இளம் வயதில் வரக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதில் இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய் தசைங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வயசான காலத்தில் எந்த காலத்தில் வந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது இது என்னென்னா மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகும். எவ்வளோ உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் கம்மியாகும். இதன் பிறகு பொருளாதார ரீதியாக இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இது எல்லாமே கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைய போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியுடைய பயிற்சிக்கு பிறகும் குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.